த்ரிஷா, த்ரிஷா, த்ரிஷா. யாருமா? நான் த்ரிஷா கூட காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன் அங்கிள். த்ரிஷா இல்லையா? த்ரிஷா ஒரு சின்ன வேலையா அவங்க அம்மா கூட வெளியில போயிருக்காமா. அப்படியா? ம். சரி அங்கிள், த்ரிஷா வந்ததுக்கு அப்புறம் வரேன். இருமா, ஆ? அவ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னா. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவா. நீ உள்ள வந்து வெயிட் பண்ணு. பரவாயில்ல அங்கிள், த்ரிஷா வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணிட்டு வரேன். அதுக்கு இல்லம்மா, நீ மட்டும் இப்ப வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, என் ஃப்ரெண்ட வெயிட் பண்ண சொல்ல வேண்டியதுதானே. என்கிட்ட சண்டைக்கு வருவாமா. நான் சொல்றது கேளு, வந்து உட்காரு. ம். அம்மா, உன் பேர் என்ன? என் பேரு நிஷா அங்கிள். ஓகே ஓகே. எங்கம்மா இருக்க நீ? இங்கதான் அங்கிள், ஈ காட்டுத்தாங்கல்ல. ஓ, ஈ காட்டுதாங்களா? ம். ஓகே ஓகே. அப்புறம் உன் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல அங்கிள், நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா கவனமா படிக்கணும். ம்? ம். ம். உன் படிப்பு செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அங்கிள், எங்க வீட்லயே பாத்துப்பாங்க. அதுக்கு இல்லம்மா, உன் செலவுக்கு ஏதாவது பாக்கெட் மணி தேவைப்படும் இல்லையா? எல்லாத்தையும் உன் பேரண்ட்ஸ் கிட்டயே கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், கேட்டா கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்களால கொடுக்க முடியலன்னா என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன். இல்ல உன் பேரண்ட்ஸ் வேண்டாம். கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்ல அதெல்லாம் வேணாம் அங்கிள். உனக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம என்கிட்ட கேளு. இல்ல அங்கிள், எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவைப்படாது. உனக்கு எங்கேயாவது வெளியில போகணும்னு தோணுச்சுன்னா என் ஃபோன் நம்பர் தரேன், எனக்கு கால் பண்ணு. நீ இருக்கிற இடத்துக்கே வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போறேன். உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க போலாம். அங்கிள், எதுக்கு இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஆ. ஏம்மா, நான் நார்மலா தானமா பேசிட்டு இருக்கேன். நானும் உங்க பொண்ணு கூட தானே படிச்சிட்டு இருக்கேன். சொல்ல போனா நானும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே. என்கிட்ட வந்து இப்படி வெளியே போலாமெல்லாம் கேக்குறீங்க? அம்மா, உன்னையும் என் பொண்ணு மாதிரி நினைச்சுதான் உரிமை எடுத்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கேம்மா. நீ இத போய் இப்படி தப்பா எடுத்துப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. எனக்கு அப்படி தோணல அங்கிள். புரிஞ்சுக்கிட்டமா. நீங்க பேசுறத பார்த்தா தப்பா தான் தோணுது. நிஜமாவே உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சுதான் இதெல்லாம் பேசினேம்மா. ஒருவேளை நான் பேசுனது உனக்கு ஏதாவது தப்பா பட்டிருந்ததுன்னா சாரிம்மா. பரவாயில்ல அங்கிள், நான் த்ரிஷா வந்ததுக்கு அப்புறமாவே வரேன். ஹலோ. சொல்லுடி, வீட்டுக்கு வந்திருந்தியா? எங்கடி போன? வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளையே காணோம். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் அம்மாவோட வெளியே போயிருந்தேன். வந்துட்டேன்டி, வீட்டுக்கு வரியா? இல்லடி, நான் இனிமே உங்க வீட்டுக்கு வர மாதிரி இல்ல. உங்க டாடி என்கிட்ட பேசின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்படியா? என்ன பேசினாரு? நீ கிளம்பி நேர்ல வா, நான் நடந்த எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன். இதெல்லாம் போன்ல சொன்னா உனக்கு புரியாது. சரி இரு, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. ம்.